ஆனால் அம்பேத்கர் உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் அந்த திட்டத்தில் பயனாளியாக இருக்கக்கூடிய பாரதிதாசன்கிற நபர் மலேசியாவில் இருந்து படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு சேர வேண்டிய அந்த உதவித்தொகை இந்த வருடத்திற்கான உதவித்தொகை வந்து சேரலை அப்படின்னு போட்ட வீடியோ, அந்த வீடியோ வச்சு நான் அன்பில் மகேஷ் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, கனிமொழி அக்கா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, பாரஞ்சித்தன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதையொட்டி நாம் ஒரு வீடியோவை முதல்ல அதை பதிவு பண்ணோம். அதுக்கப்புறம் பேரலையில் அந்த பாரதிதாசன் அவர்களையே பிடிச்சி அவரையே பேட்டி எடுத்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வன்னியரசு அவர்கள் ட்விட்டரில் அவருடைய ட்விட்டரில் அவர் தன்னுடைய மறுப்பறிக்கை கொடுத்துருந்தாரு. காரணம் என்னன்னாக்கா, பாரதிதாசன் அவர்கள்ட்ட நாங்கள் ஏற்கனவே கொடுத்த காசுக்கான பில்லு கேட்டோம். அந்த பில்லை வந்து அவர் சரியாக அனுப்பலை. அந்த பில்லை அனுப்பிச்சிருந்தாக்கா அந்த பேமெண்ட் வந்து அவருக்கு போயிருக்கும். ஒரு பில்லை அனுப்பாதனால நான் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பகிர்ந்திருந்தார். அதில் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சேர்த்துருந்தார். என்னென்னா, இந்த பையன் வந்து பொய் சொல்கிறாப்புல சோஷியல் மீடியாவில் ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு அவர் செயல்படுறாரு அப்படிங்கிறத நீங்கள் சட்டமன்றத்தில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மேலும் தொகையை பெறுவதற்காக இப்படி ஒரு பொய்யான பரப்புரையை சோஷியல் மீடியாவில் பாரதிதாசன் என்கிற நபர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த மூளை சம்பந்தமான ஒரு ஆய்வில் அதான் படிச்சுட்டு இருக்காப்புல அவர். இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு ஆராய்ச்சி. ஸோ அந்த ஆய்வு படிப்பை படிச்சுட்டு இருக்கிற இந்த பாரதிதாசனுங்கிற நபரை இவ்வளவு அவர் சிறுமைப்படுத்தி அண்ணன் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இதை விட்டு நீ சட்டமன்றத்தில் பேசு பொருளாக இருக்குது. திமுகவை சேர்ந்த முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் கோவி செழியன் அவர்கள் இதை குறித்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த மாதிரி இந்த அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தில் ஏற்கனவே பெனிஃபிஷரியாக இருக்கிறவங்களுக்கு சரியாக பேமெண்ட் நீங்கள் அனுப்புறீங்களா அப்படிங்கிற கேள்வி இப்போ சமூக வலைதளங்களில் எழுந்திருக்கு. அதற்கு நீங்கள் பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அண்ணன் வன்னியரசு அவர்கள் எழுந்திருச்சு நேற்று என்ன ட்வீட் போட்டாரோ அந்த ட்வீட்டை அப்படியே வந்து படிக்கிறாரு. படிக்கும் பொழுது அரசியல் உள்நோக்கத்தோட சிலர் வன்மமாக சோஷியல் மீடியாவில் இந்த பொய்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். பாரதிதாசன் என்கிற நபரை வந்து உரிய ரசீது கேட்டோம், அந்த ரசீதை வந்து ஒரு சரியாக எங்களுக்கு அனுப்பலை, அதனால தான் அந்த பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டிருந்தார். அதில் என்ன உண்மை இருக்குது என்ன பொய் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். ஆனால் வன்னியரசு அவர்கள் சொன்ன அந்த பேமெண்ட் இருக்குல்ல, அதில் என்னன்னாக்கா அவரே ட்வீட்டில் போட்டிருக்காரு. அதில் 2025 இந்த பாரதிதாசன் என்கிற மாணவர் வந்து திமுக அரசால் அவர் பயனாளியாக சேர்றாரு. பயனாளியாக சேர்ந்து அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலமாக மலேசியாவில் உள்ள யூனிவர்சிட்டிக்கு படிக்க போகிறார். அப்போ ஒரு வருஷத்துக்கு 36 லட்சம். இந்த திட்டத்தில் யார் பயனாளியாக இருந்தாலும் ஹையர் கேப் அப்படிங்கிறது 36 லட்சம் ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் 3 வருஷம் அந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இங்கே போகும்பொழுது 3 வருஷம் சேங்ஷன் பண்ணி தான் உங்களை அனுப்புவாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் 36 லட்சம் 36 லட்சம் 36 லட்சம் அனுப்புவாங்க. அப்போ அனுப்பும் பொழுது என்னன்னாக்கா, நீங்கள் அந்த 36 லட்சத்தை வாங்கிட்டு அது ப்ராப்பராக என்னென்ன செலவுகள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த பில்லை வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இதில் 2025 போகும் பொழுது அப் டு 20/5/2025 திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த ஒரு வருஷத்துக்கான அகாடமிக் இயருக்கான பேமெண்ட்டு எப்போ அனுப்பியிருக்காங்கன்னா 20ஆம் தேதி அனுப்பியிருக்காங்க. 20ஆம் தேதியே வந்து டியூஷன் ஃபீஸு வந்து 5,01,638 ரூபா அனுப்பிச்சிருக்காங்க. அதே 20ஆம் தேதியே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு அது வந்து 48,031 ரூபா அனுப்பிச்சிருக்காங்க. அதே 20ஆம் தேதியே லிவிங் எக்ஸ்பென்ஸு அவர் வாழ்வதற்கான லிவிங் எக்ஸ்பென்ஸ் அது வந்து 10,90,253 ரூபா அனுப்பிச்சிருக்காங்க. திரும்ப அதே 20ஆம் தேதியே ஏர் பேசஞ்சர் அதுக்கு டிக்கெட்டுக்குன்னு நினைக்கிறேன் அது 18,568 அனுப்பியிருக்காங்க. அதே 20ஆம் தேதியே விசாவுக்கு தனியாக 52,463 ரூபா அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் 19/6/2025 ஒரு மாதம் கழித்து திரும்ப எவ்வளோ அனுப்பிச்சிருக்காங்கனாக்கா அந்த ரிசர்ச் எக்யூப்மெண்ட்டு அந்த காம்பனண்ட் அதெல்லாம் வாங்குறதுக்கான செலவு இருக்குல்ல, அப்புறம் அவர் போய் சேர்ந்துடுறாரு. சேர்ந்து இந்த ஃபீஸ்லாம் கட்டிட்டு ரிசர்ச்சுக்கான அந்த எக்யூப்மெண்ட்டு காம்பனண்ட் வாங்குறது அதுக்கான செலவுக்குன்னு 18,89,047 ரூபா. இது ஒரு வருஷத்துக்கான அந்த அகாடமிக் இயருக்கான ஒட்டுமொத்த தொகையும். இது 20ஆம் தேதி 25/5/2025. அதுக்கப்புறம் அந்த ரிசர்ச்க்கான காம்பனண்ட் அந்த மெட்டீரியல் வாங்குறதுக்கு வந்து 19/6/2025 ஒரு மாதம் கழிச்சு அதை அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே அந்த 36 லட்சம் அப்படிங்கிறது கவர் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த வருஷம் முடியுது, அதுக்குள்ளே இந்த வருஷத்தை முடிக்கிறார். அடுத்த செகண்ட் இயர் அந்த 2வது வருஷத்துக்கான அகாடமிக் இயர் செகண்ட் இயர் வரும் இல்லைங்களா, இப்போ திரும்ப அந்த 36 லட்சம் அந்த செகண்ட் இயரில் அனுப்பணும்ல. அப்போ செகண்ட் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா 26/3/2026 மார்ச்லேயே வந்து செகண்ட் இயருக்கான அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகுது காலேஜ். ஸோ அதில் வந்து 26/3/2026 அன்னைக்கு அப்போ திமுக பீரியட் தான்.
அந்த திமுக ஆட்சியில் அந்த டியூஷன் ஃபீஸ் ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி இப்போவும் டியூஷன் ஃபீஸ் வந்து அந்த 26/3/2026 அன்னைக்கு அனுப்பிடுறாங்க. 5,56,937 ரூபாய். அது திமுக பீரியட்லேயே அனுப்பப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 7/5/2026 அதுவும் திமுக பீரியட் தான். ஏன்னாக்கா விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றது 10/5/2026. அப்போ அது வரைக்கும் அவர் முதலமைச்சர் கிடையாது. அப்போ இது அனுப்பப்பட்டது 7/5/2026. அப்போ திமுக ஆட்சியினுடைய எண்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவர் ஆட்சியில் இருக்கோ திமுக இல்லையோ அந்த அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்துக்கான அந்த பயனாளிகளுக்கு எந்தெந்த டேட்டில் எவ்வளவு மோட் ஆஃப் பேமெண்ட் போகணும் எவ்வளவு போகணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக அவங்க ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்தந்த டைமில் அந்த பேமெண்ட் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அப்படியாக கடைசியாக 7/5/2026 அன்னைக்கு இந்த லிவிங் எக்ஸ்பென்ஸுக்கான அமௌண்ட் அது 6,66,110 ரூபா. ஆக மொத்தம் 48,22,097 ரூபாய் அவருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் அகாடமிக் முடிச்சுட்டு செகண்ட் இயர் அகாடமிக்கான டியூஷன் ஃபீஸு அண்டு லிவிங் எக்ஸ்பென்ஸ் அதுக்கு அனுப்பிச்சாச்சு. இப்போ இது எல்லாமே திமுக பீரியடில் திமுக அனுப்பிச்சிருச்சு உங்களுக்கு. இப்போ திமுக முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் டிவிக்கே வந்துருச்சு. திமுக தோத்துருச்சு, டிவிக்கே வந்துருச்சு. டிவிக்கே வந்ததுக்கப்புறம் இவருக்கான அந்த ரிசர்ச்சுக்கான மெட்டீரியல் காம்பனண்ட்லாம் வாங்கணும் இல்லைங்களா. அப்போ திமுக பீரியடில் இந்த 19/6/2025 அன்னைக்கு அனுப்புனாங்கல்ல, அதே மாதிரி இப்போ அவருக்கு அந்த அகாடமிக் இயர் ஆரம்பித்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே அந்த எனக்கா 1 இயர் ஏற்கனவே இந்த ரிசர்ச்சுக்குள்ளே போயிட்டாருனாக்கா அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கான காசு அனுப்பிச்சாதான் அதுக்குள்ள மெட்டீரியலு காம்பனண்ட்லாம் அதில் வாங்கணும். அதை பேரலையில் கொடுத்த பேட்டியில் ரொம்ப தெளிவாகவே அவர் சொல்லியிருக்காப்புல. அதில் அதுக்கு இதில் இந்த செல்ஸு அதெல்லாம் நிறைய சொல்கிறாப்புல. நமக்கு அதில் அதிகம் தெரியாதுங்கிறதுனால அந்த ரிசர்ச்சுக்கு தேவையான பொருட்களோ இல்லை மெட்டீரியல்ஸோ காம்பனண்ட்ஸோ வாங்குறதுக்கு அவருக்கு காசு இருந்தால் தான் திரும்ப ரிசர்ச்சை அவர் தொடர முடியாது. மூளை சம்பந்தமான ஒரு ரிசர்ச். மூளைக்கு எப்படி வயசாகுது, மனிதருக்கு வயசாகிறது மாதிரி மூளைக்கு வயசாகுதுல, அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு உலகமே உற்று நோக்கக்கூடிய திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி. ஸோ அந்த ஆராய்ச்சிக்கான அந்த ரிசர்ச்சுக்கான காம்பனண்ட் மெட்டீரியல் வாங்குறதுக்கான பேமெண்ட்டு தான் இப்போ டிவிகே ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவங்க போடணும் பேலன்ஸ் அமௌண்ட்டை. இப்போ டிஎம்கே ஆட்சியில் ஃபுல்லாக போட்டாங்கல்ல, டிவிகே ஆட்சி வந்துருச்சு இல்லை. டிஎம்கே ஆட்சி இருக்கும்போது செகண்ட் இயர் அகாடமிக் இயருக்கான டியூஷன் ஃபீஸையும் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து இதையும் அவங்க லிவிங் எக்ஸ்பென்ஸுக்கான அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் டிஎம்கே தோற்று போது டிவிகே வருது. இப்போ அந்த ரிசர்ச்சுக்கான அமௌண்ட்டை ஏன் அனுப்பலை, அதை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு தான் கடந்த 5 மாதமாக அவர் கேட்டுக்கிட்டு இருக்கார். இப்போ இதில் அண்ணன் வந்து திமுகவில் கொடுத்ததாலும் ஒத்துக்கிறாப்புல. டிவிகே வந்ததுக்கப்புறம் பாரதிதாசனுக்கு வந்து ஒத்த பைசா கூட டிவிகேவில் வந்து இது வரைக்கும் அவங்களுக்கு போடலை. என்ன காரணம்னு சட்டமன்றத்தில் சொல்கிறாருன்னா, அவர் வந்து ரிசிப்ட் நாங்கள் கேட்டோம், ரிசிப்ட் இது வரைக்கும் அவர் சென்ட் பண்ணலை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. சரி, இது உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசனே வந்து இதை எடுத்து பொதுவெளியில் போடுறாப்புல. அவர் ரிசிப்டை ஆல்ரெடி மெயில் பண்ணிட்டாரு. அப்போ அந்த ஆதி திராவிட வெல்ஃபேர் அந்த துறை இருக்கு இல்லைங்களா, சமூக நீதித்துறை இருக்கு இல்லைங்களா, சமூக நீதித்துறையில் ஜே செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஜே செக்ஷன் தான் இந்த அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்துக்கான செக்ஷன், ஜே செக்ஷன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கே ஜே செக்ஷனில் போய் தான் கேட்கணும். இது சம்மந்தப்பட்டதுக்காக தனியாக ஒதுக்கியிருக்காங்க ஜே செக்ஷனை. அப்போ இது சம்மந்தப்பட்ட மெயில் டிரான்சாக்ஷனும் பார்த்தீங்கன்னாக்கா, மெயில் கம்யூனிகேஷனும் பார்த்தீங்கன்னாக்கா ஜே செக்ஷனில் தான் இருக்கும். அந்த மெயிலில் உங்களுக்கு நம்மளை ஷோ பண்ணுறேன். அந்த மெயிலில் இந்த ரிசிப்டெல்லாம் அட்டாச் பண்ணி 21 ஏப்ரல் 2026 அன்னைக்கு அந்த ரிசிப்டெல்லாம் அட்டாச் பண்ணி பிடிஎஃபாக அட்டாச் பண்ணி ஜே செக்ஷனுக்கு மெயில் பண்ணியிருக்கிறார். அப்போ 21 ஏப்ரல் 2026 அன்னைக்கு மெயில் பண்ணிட்டார் ரிசிப்டை. அப்புறம் ஏன் அண்ணன் வன்னியரசு அவர்கள் சட்டமன்றத்தில் இப்படியாப்பட்ட ஒரு பொய்யை அவதூறை ஏன் அவர் சொல்லணும்? அப்போ இந்த மெயில் வந்ததை நீங்கள் செக் பண்ணலையா? அவர் மெயில் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நேற்று பொதுவெளியிலேயே போட்டார், பேட்டியிலையும் சொல்லிட்டார். அப்போ அண்ணன் அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பாரு. ஏன்னா அந்த பேட்டியுடைய லிங்க்கு அண்ணனுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் கூட இருக்கிறவங்களும் அந்த பேட்டியை பார்த்துட்டு சோசியல் மீடியாவில் வண்டையாக அந்த பாரதிதாசனை வந்து அவங்க ஒரு திமுக கைக்கூலி, திமுக பீரியடில் போனதுனால திமுக அவனுடைய பேச்சை கேட்டு தாவேக்காவை கவிழ்ப்பதற்கு இந்த வழக்கமாக சொல்லுவாங்களே பியூஷ் கரையில திமுக அப்படின்ட்டு போச்சு, எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு பழைய தூக்கி ஏமலை போடுறீங்க அப்படின்பாப்புல இல்லை. அந்த டோனை அப்படியே இன்னைக்கு வந்து அண்ணன் வன்னியரசு அவர்களும் அண்ணன் வன்னியரசுக்கு சப்போர்ட்டாக இறங்கிய விசிக மற்றும் தாவேக்கா அந்த ரூட் மாஃபியா அப்புறம் அந்த அபியூஸ் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் யார் அசிங்கப்படுத்துறாங்கன்னா, பாதிக்கப்பட்ட அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த பாரதிதாசன் என்கிற மாணவனையே திரும்ப இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மாணவனையே திரும்ப குற்றவாளியாக்குறீங்களே, தப்பு இல்லையா அது? அப்படி ரிசிப்ட் அனுப்பலன்னு சொல்றீங்க, ரிசிப்ட் அனுப்பிச்சாச்சுன்னு ஸ்கிரீன்ஷாட்டையும் போட்டாச்சு. ஒருவேளை இந்த ரிசிப்ட் அனுப்புனதுல ஏதாவது பிரச்சனைனாக்க சட்டமன்றத்தில் நீங்கள் அதை சொல்லியிருக்கணும்.
இல்லைங்க ரிசிப்ட் அனுப்பினாரு, அந்த ரிசிப்டை நாங்கள் செக் பண்ணும் பொழுது 1-2 ரிசிப்ட்டுகள் வந்து எங்களுக்கு டேலி ஆகலை, அல்லது 1-2 ரிசிப்ட்டுகள் வந்து அந்த பிடிஎஃப்ல சரியாக ஷோ ஆகலை, இன்னும் கிளியராக நாங்கள் அதை கேட்டிருக்கோம், இப்படி அதில் குறைபாடுகள் இருந்தாக்கா அதை நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் மெயில் வந்ததையே நீங்கள் மறைச்சிட்டு பேசுகிறீங்கல்ல, அப்போ நீங்கள் எதையோ மறைப்பதற்கு அந்த பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவனையே திரும்ப குற்றவாளியாக்கி, அவனை திமுக கைக்கூலியாக்கி, அவனை ஒரு 200 ரூபா ஊப்பியாக்கி, அவனை வந்து திமுக பேச்சை கேட்டு விசிகாவை கவிழ்ப்பதற்கு, தாவேக்காவை கவிழ்ப்பதற்கு அவன் வந்து ஒரு கைக்கூலியாக செயல்படுகிறான்னு ஒரு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி மாணவனை, பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஆராய்ச்சி மாணவனை இப்படிதான் இழிவுபடுத்துவீங்களா? அப்போ அந்த ரிசிப்ட் அனுப்புறதுல தான் ஏதோ குளறுபடின்னு சொல்றாருல அண்ணன் வன்னியரசன், அது உண்மையாக இருந்தால் இந்த தாவேக்காவில் நாங்கள் பாருங்கள் 363 பேரை நாங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் அனுப்புகிறோம், திமுக 84 கோடி தான் ஒதுக்கி இருந்துச்சு கடைசியாக, நாங்கள் வந்து பாருங்கள் எங்கள் ஆட்சியில் 131 கோடி நாங்கள் அதிகமாக ஒதுக்கியிருக்கோம், 139 கோடி 131 கோடி மொத்தமாக ஒதுக்கியிருக்கோம், அதில் வந்து நாங்கள் திமுகவை விட அதிகமாக அட்டம்ப்ட்லேயே பாருங்கள் 363 பேரை அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு அண்ணன் பைட்டு கொடுத்து மாறுதட்டினார்ல. ஆக்சுவலி என்னன்னாக்கா அந்த யூகேல உள்ள விசா இமிகிரேஷன் அண்ட் ஸ்பான்சர்ஷிப் பிரச்சனையில் அதில் உள்ள 363 பேரில் 311 பேர் வந்து யூகே யூனிவர்சிட்டியில் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் உள்ள 52 பேர் நினைக்கிறேன், 52 பேர் தான் வந்து மற்ற நாடுகள், அல்லது 50க்குள்ளே வரும்னு நினைக்கிறேன், 52 நம்ம வரும்னு நினைக்கிறேன், நம்பர் முன்ன பின்ன இருக்கலாம், அவங்க தான் மற்ற நாடுகளில் போய் அவங்களுக்கு வந்து விசா அந்த ஸ்பான்சர்ஷிப் பிரச்சனை இல்லை, அந்த மற்ற நாடுகளில் அவங்க அப்ளை பண்ணவங்க. ஆனால் 311 பேருக்கு 362ல் மன்னிக்கணும் 363ல் 311 பேர் யூகே யூனிவர்சிட்டி தான் அப்ளை பண்ணவங்க. அவங்க யாருக்குமே இந்த விசா இமிகிரேஷன் ஸ்பான்சர்ஷிப் பிரச்சனைனால அவங்க யாருக்குமே இன்னும் ஃபார்வர்ட் ஆகவே இல்லை, அது அப்படியே தேங்கி போயிருக்கு. அப்புறம் எப்படி நீங்கள் 363 மாறுத்துட்றீங்க? அப்போ அதில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பிரச்சனையை பற்றி எப்போ ட்வீட் போடுறாருன்னா, 12 ஆகஸ்ட் அன்னைக்கு ஆனால் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் நடப்பு கல்வியாண்டில் ஆனால் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 362 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 131 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்களுக்கான கல்வி உதவி ஒப்புழைப்பு கிடைக்கும் அப்படின்னு போட்டு அதில் வந்து சிக்கல் இருக்குது, அதை வந்து நாங்கள் செயலாளர்களை வச்சு உரிய இடத்துக்கு நாங்கள் மெயில் பண்ணியிருக்கோம் ஒன்றிய அரசுக்கு அப்படின்னு எப்போ மெயில் போட்டிருக்காருன்னா 12 ஆகஸ்ட் 2026 அன்னைக்கு போட்டிருக்காரு. அப்போ இது ஒரு விசா இமிகிரேஷன் பிரச்சனை, ஸ்பான்சர்ஷிப் அந்த கவர்மெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா அது ஒரு மிகப்பெரிய 2 நாடுகளுக்கு இடையே உள்ள 2 அரசாங்கத்துக்கு இடையே உள்ள ஒரு பிரச்சனை அது. அப்போ 2 அரசாங்கம் உட்காந்து பேசி இதை ஃபைனலைஸ் பண்ணி நமக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட்ல லெட்டர் கொடுத்தோம் சம்திங் இதை எப்படியே சால்வ் பண்ணணும். அப்போ இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இது. அப்போ 12ஆம் தேதி இந்த ட்வீட்டை நீங்கள் போட்டிருக்கீங்க. ஆனால் விஜய் அவர்கள் இதை குறித்து நேற்று இரவு தான் ஒரு லெட்டர் அனுப்பியதாக அண்ணன் அந்த லெட்டரோட சேர்த்து ஒரு ட்வீட் பண்ணிட்டார். நேற்று இரவு தான் விஜய் அனுப்பிச்சிருக்காரு. இது 12ஆம் தேதி ட்வீட் போட்டிருக்காரு. ஒரு வாரம் கழிச்சு தான் விஜயே இதை வந்து ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அப்போ இன்னைக்கு தேதி என்னன்னாக்கா இன்னைக்கு 20 தேதி, இன்னும் 10 நாள் தான் இருக்குது. 10 நாளில் யூகேல உள்ள யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, அது ஒட்டுமொத்தமாக இந்த அட்மிஷன் கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஆல்ரெடி பாதி யூனிவர்சிட்டிஸ் வந்து அந்த அட்மிஷன் கேட்டு க்ளோஸ் ஆயிருச்சு, இன்னும் பாதி யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்குது. இந்த 311 பேரில் எல்லாருமே ஒரே யூனிவர்சிட்டிஸுக்கு அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க, வேறு டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ் யூகேல உள்ள யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த அப்ளை பண்ணதில் 311 பேரில் எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு இந்நேரம் க்ளோஸே ஆயிருக்கும் கேட்டு. அப்போ அந்த 311 பேரில் ஒரு பாதி பேருக்கு மட்டும்தான் அந்த பாதி பேலன்ஸ் யூனிவர்சிட்டிஸ் இன்னும் 10 நாள் டைம் இருக்கும். அப்போ அந்த 10 நாள் டைமில் எப்படி ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்துக்கிட்ட அதுவும் யூகேல பேசி இதை எப்படி சால்வ் பண்ணி இதை எப்படி ஒரு சமரசத்துக்கு கொண்டு வருவாங்க? 10 நாள் போதுமா அது? அப்போ 12ஆம் தேதி போர்க்கால நடவடிக்கையாக நான் வன்னியரசு அவர்கள் உண்மையிலேயே பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் மீது இவருக்கு அக்கறை இருக்குமேயானால், விசிகாவிற்கு அக்கறை இருக்குமேயானால், தாவேகாவிற்கு அக்கறை இருக்குமேயானால், போர்க்கால நடவடிக்கையாக 12ஆம் தேதி ட்வீட் போட்டார்ல, அன்னைக்கே விஜய் அவருடைய கதவை தட்டி இந்த மாதிரி முதலமைச்சரே நீங்கள் 8 தலித்துகளை அமைச்சராக்கியிருக்கீங்க, தலித்துகள் மீது உங்களுக்கு பயங்கரமான அக்கறை உண்டு, எங்கள் தலைவரே வந்து உங்களை அம்பேத்கருடைய பேரெல்லாம் பாராட்டியிருக்காரு, அம்பேத்கருடைய பேரனாகிய நீங்கள் பாருங்கள் 12ஆம் தேதி ஆயிடுச்சு, இன்னும் 18 நாள் தான் இருக்குது, 18 நாளில் அந்த கேட்டு க்ளோஸ் ஆகிடும் அட்மிஷன் கேட்டு, அதனால் அந்த எமிகிரேஷன் ப்ராப்ளம், அந்த விசா, அந்த ஸ்பான்சர்ஷிப் ப்ராப்ளம்லாம் இருக்குது, உடனடியாக ஜெட் எடுத்துகிட்டு நம்ம 2 பேரும் போயிட்டு டெல்லியில் உட்காந்து அதை பேசி சரி பண்ணிவிட்டு நம்ம அமித்ஷா கிட்டேயோ மோடிக்கிட்டே உட்காந்து பேசி சரி பண்ணணும், அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சரை உட்காந்து பேசி உடனடியாக 2-3 நாளில் போர்க்கால நடவடிக்கையில் எடுத்தால் தான் இந்த மாணவர்களுடைய படிப்பு பாதிக்காது, அப்படி இல்லைனாக்கா 1 வருஷம் அவங்க படிப்பில் நம்ம மண்ணள்ளி போட்டது மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி 12ஆம் தேதியே உண்மையிலேயே பட்டியல் சமூக மாணவர்கள் மீது அக்கறை இருக்குமேனால் அண்ணன் பண்ணியிருக்கணுமா இல்லையா?
12ஆம் தேதி அண்ணன் என்ன பண்ணுறாப்புல, அப்புறம் தான் லெட்டர் எழுதிட்டு இருக்காப்புல. கண்மணி, அன்போட காதலன், நான் எழுதும் கடிதம் இல்லை, லெட்ரு, கடுதாசி, மெயிலு அப்படின்னு எழுதிட்டு இருக்காப்புல. அண்ணன் 12ஆம் தேதி எழுதினவர் நம்மாளு சிஎம் விஜய் அவர்கள் நேற்று இரவு தான் அவரு பொறுமையாக கண்மணி, அமிஷா, அன்போடு சிஎம் விஜய் நான் எழுதும் மெயிலு அப்படின்னு நேற்று அப்போ தான் லெட்டர் எழுதிட்டு இருக்காப்புலனாக்கா, அப்போ இந்த பட்டியல் சமூக மாணவர்கள் மீது உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கும்? இப்போ பாரதிதாசனுடைய மேட்டரில் அவர் ரசீது அனுப்பல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதில் நீங்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்திருந்தா கூட இல்லை அப்படி இல்லை, அண்ணன் வந்து தாவேகா என்னதான் பிஜேபி கூட ஒரு ப்ராக்சியாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் உடைய கள்ள குழந்தையாக இருந்தாலும் அண்ணன் வந்து எப்போவுமே அந்த ஒரு சீட்டு ஒரு அமைச்சர் பதவி வாங்கி ஆயுத நலத்துறை சமூக நலத்துறை வாங்கினார்னாக்கா அவர் இந்த பட்டியல் சமூக மாணவர்களுக்காக பட்டியல் சமூக மக்களுக்காக உழைக்கணும்னு வேண்டியே வாங்கியிருக்கிறாரு. அதனால தான் பாரு இந்த ரசீது அனுப்புறதுனால பிரச்சனை. அப்படி ஒருவேளை அண்ணனும் வந்து பிஜேபியாக இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு இந்த அமைச்சர் பதவி போயிடக்கூடாது அப்படிங்கிற அதிகார வெறியிலையோ அல்லது அந்த பதவி வெறியிலையோ அவர் முட்டு கொடுத்து பேசல. ஒருவேளை முட்டு கொடுத்து இந்த பாரதிதாசனுக்கு வந்து இவங்க தாவேக்கா சொல்லி ஏங்க இந்த இந்த அயலக படிப்பு போனாங்கல்ல அதெல்லாம் கண்டுக்காதீங்க, பேசாமல் தூக்கி போடுங்க, அதெல்லாம் இப்போ தேவையில்லை, அதெல்லாம் வந்து திமுக பேரில் அனுப்புனவங்க, அவங்கள திரும்ப நம்ம படிக்க வச்சு வெளில கொண்டு வந்தோம்னாக்கா அவன் வந்து என்ன திமுக தான் அனுப்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த புகழ் முழுக்க திமுகவுக்கு போயிருங்க. அதெல்லாம் நம்ம ஒருபோதும் பண்ணக்கூடாது. நீங்கள் தூக்கி போட்டு வேலையை பாருங்கள், ஏதாவது உருட்டிக்கலாம். இந்த சோசியல் மீடியா வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க, அவங்க சொன்னோம்னாக்கா ஏதாவது ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி கொண்டு போவாங்க. அப்புறம் விசிகாவிலே நிறைய ஆசிகா தோழர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட சொன்னோம்னாக்கா அவங்க பயங்கரமான நேரட்டிவ் செட் பண்ணி அவங்க எழுதி தள்ளிட மாட்டாங்களா? அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு பதிலை சொல்லிக்கலாம், ரிசிப்ட் வரல, அது அனுப்பல, இது அனுப்பல, மெயில் வரல, நெட்டு ஒர்க் ஆகலை, ஃபோனில் வந்து திடீர்னு நெட் இல்லாமல் போச்சு, ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம் விடுங்க அப்படின்னு அவங்க சொல்லி அதன் வழியாக அண்ணன் வன்னியரசு அவர்கள் தெரிந்தே இந்த தவறை செய்யாமல் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த 311 பேருக்கு வீசா பிரச்சனையை 12ஆம் தேதியாக தூக்கிட்டு ஓடி இருக்கணுமா இல்லையா? போர்க்கால நடவடிக்கையாக எடுத்து இன்னார் ரிசல்ட் வாங்கிட்டு வந்து இந்த 311 பேருக்கு இந்நேரம் ப்ராக்ரஸாக ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஆனால் இவங்க இங்கேயும் படிக்க முடியாது, வேற யூனிவர்சிட்டிஸ்க்கு இதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது அவங்களால. அப்போ அந்த 311 பேருடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? ஏகப்பட்ட ஹோப்பை படி 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 படின்னு 5 வருஷமாக கொடுத்தாச்சு. அதை திமுக அரசாங்கம் சரியாக செயல்படுத்தவும் செஞ்சிருச்சு. அதை பார்த்து எமர்ஜாகி வர்ற அந்த மாணவர்கள்கிட்ட திடீர்னு அதெல்லாம் இல்லை கிளம்பி போ, உன் காசில் படி, என்ன கவர்மெண்ட் காசுலாம் படிப்பியா, ஒன்றை தான் படி, இதெல்லாம் நம்பிட்டு இருக்காத அப்படின்னு அங்கே உள்ள ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு நம்மள்கிட்ட பேட்டி கொடுத்த ஒரு நபர் 311 பேரில் அவரும் ஒருத்தர். அவர் சொன்னார் சமூக நீதித்துறை இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒருவேளை பாரதிதாசன் ரிசிப்ட் அனுப்புறதுலாம் பிரச்சனையாக இருந்தாக்க இந்த பிரச்சனையை நீங்கள் போர்க்கால நடவடிக்கை எடுக்கலை. அப்போ இதில் ஏதோ குளறுபடி, ஏதோ உள்குத்து இருக்கா இல்லையா? அப்போ பிஜேபி ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்க இதே மாதிரி பட்டியல் சமூக மாணவர்களுக்கான உதவித்தொகையில் ஏகப்பட்ட குளறுபடிகள் செஞ்சு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து நிறைய உதவித்தொகைகளை மண்ணலி போட்டு முடிருச்சு. இன்னும் சில இதில் பெனிஃபிஷரிஸை கம்மி பண்ணிருச்சு, ரொம்ப கம்மி பண்ணிருச்சு. அப்போ என்ன ஆகும்னாக்கா பார்ப்பனர் அல்லாத பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் படித்து எமர்ஜாகி வர்றதை எப்படி ஒரு பார்ப்பன கும்பல், ஒரு சனாதன கும்பல், வர்ணாசிரம கும்பல் பார்த்து ரசிக்குமாத? அப்போ அதை எப்படி கட்டுப்படுத்துறது, அதை எப்படி கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிறது அப்படிங்கிறத ராம்தாஸ் அத்வாலே என்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரே வச்சு அந்த வேலையை பார்க்கும். பாஸ்வான் என்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரையே அமைச்சராக போட்டு அல்லது அவங்கள வச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்க்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டின் பாஸ்வானாக, தமிழ்நாட்டின் அத்வாலேவாக விசிகா கட்சியும் அண்ணன் வன்னியரசு அவர்களும் இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் நான் முன்வைக்கிறேன். இதோட ஏங்க நீங்கள் சும்மா ஏதாவது பேசக்கூடாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரி, உண்மையிலேயே இவர் ரிசிப்ட் அனுப்புறதுலாம் பிரச்சனைனாக்கா இந்த விசிகாவை சேர்ந்த சில ஐடிக்கள் என்ன எழுதியிருக்காங்கன்றதை பாருங்கள். விசிகாவினுடைய ட்விட்டர் ஐடிக்கள் பாருங்கள். திமுக அரசு தேர்ந்தெடுத்த மாணவர்கள் கண்டிப்பாக திமுக வாரிசுகளின் பிள்ளைகள் தான். அந்த மாணவர்களை வைத்து தாவேக அரசுக்கு, அமைச்சர் வன்னியரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த துடிக்குது திமுக. தேர்தல் வருதுன்னு மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே விடுவித்த திமுக ஏன் இம்மாணவருக்கு செய்யலை? அப்போ தேர்தல் வருது முன்னாடியே நீங்கள் கொடுத்தீங்களா? அதே மாதிரி இந்த மாணவருக்கு முண்டக்கலப்பை அப்படிதான் முண்டக்கலப்பை டியூஷன் ஃபீஸையும் அந்த மாணவருக்கு அகாடமிக்கு இருக்கு தேவையான அந்த லிவிங் எக்ஸ்பென்ஸையும் கொடுத்தாச்சு. திரும்ப ஒரு டியூரேஷன் விட்டு தான் அந்த பேமெண்ட்டை விடுவிக்கணும். அப்போ இன்னொரு கவர்மெண்ட் வந்துருச்சுனாக்கா அதுக்குள்ளே அந்த கவர்மெண்ட்டோட டேக் ஓவருக்குள்ளே ஃபுல்லாக போயிடும். அப்போ அந்த செயலாளர், ஐஏஎஸ் எல்லாம் அவங்களுக்கு தோதான பிஜேபிக்காரவங்களாக, அவங்களுக்கு தோதான ஆர்எஸ்எஸ்காரர்களாக, அவங்களுக்கு தோதான பார்ப்பன கைக்கூலிகளாக, அவங்களுக்கு தேவையான பார்ப்பனர்களாக போட்டு ஃபில் பண்ணிப்பாங்க டிவிக்கு. அதில் போய் எப்படி ஆளுங்கட்சி தாவேக்கா நீங்கள் காசு அனுப்பலன்னு தாவேக்காவை பார்த்து கேள்வி கேட்காம எதிர்கட்சியாக இருக்கிற திமுக பார்த்து கேள்வி கேட்குறாங்கனாக்கா அது மட்டும் இல்லை, சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவரையே இவங்க குற்றவாளியாக்குறாங்க பாருங்க. இது என்ன மனநிலை முதல்ல? அப்போ
இதே மாதிரி தான் பாருங்க, இன்னும் சில போஸ்ட்டுகளை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்களுக்கு கடந்த திமுக ஆட்சியில் உயர்கல்விக்கு அனுப்பப்பட்ட மாணவர்கள் எல்லாம் தலித் வகுப்பை சார்ந்தவர்கள் தானா என்பதை உறுதி செய்க. ஏன்னா திமுக வரலாறு எப்படி ஏண்டா முண்டக்கலப்பு பரதேசி அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஆனால் சொல்லக்கூடாது. ஏன்னா விசிகா தோழர்கள் தானே அவங்க, மன்னிக்கணும் ஆசிகா தோழர்கள் தானே. இப்போ அதில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை மட்டும்தான் அனுப்ப முடியும், வேற யாரையும் அதில் அனுப்ப முடியாது. அப்போ அந்த பையனை பாரதிதாசன்கிற பையனை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரே கிடையாது, இவன் வந்து ஏதோ ஒரு ஓபிசியா இருப்பான், இவன் வந்து ஜாதி வெறியில பட்டியல் சமூகத்துக்கு எதிராக எப்படி ஒரு பதிவை போட்டுட்டு உட்காந்துருக்கான் அல்லது ஒரு வீடியோவை போட்டு பேட்டி கொடுத்துட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு எப்படி மடைமாத்துறாங்க. பாதிக்கப்பட்ட அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவரையே எப்படி ட்விஸ்ட் பண்ணி அவங்க மேலேயே திரும்ப குற்றவாளியாக்கி அவங்களையே தூக்கி போட்டு மிதித்து அவங்களுடைய மாண்பை சிதைத்து அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்க. இது எவ்வளவு கீழ்த்தரமான செயல் இல்லையா? இந்த விசிக்கு ஐடிகள்கிட்ட கேட்குறேன். தாவேக்கா கிட்ட கூட்டணி தான் போயிருக்கீங்க, தாவேக்கா வெர்ச்சுவல் அபியூசராகவே நீங்கள் மாறிட்டீங்களே. இப்போ அடுத்து இதெல்லாம் ஏதோ ஒரு ஐடிங்க, அது ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம்ல. அது எப்படி சும்மா பானையை வச்சுக்கிட்டு அல்லது தலைவர் எழுச்சித்தமிழனுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அல்லது அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சு ஒருத்தன் போஸ்ட் போட்டாக்கா விசிகாக்காரன் நம்பிடுறதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிற ப்ளூடிக் வாங்கின ஐடியிலிருந்து விசிகாவின் ஐடியிலிருந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, அம்பேத்கர் உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தை பற்றி உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பும் இந்த மாணவரின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள், உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் பொய் பிரச்சாரம் மேற்கொள்வதும் அவரை வைத்து அரசியல் லாபம் தேட நினைப்பதும் அப்பட்டமான உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு நான் வன்னியரசு அவர்கள் என்ன பேசினாரோ அதை அப்படியே காணா போட்டு இந்த ட்வீட்லேருந்து என்டார்ஸ் பண்ணி அவங்களுடைய ஃபாலோவர்ஸை இந்த நேரேட்டிவ்க்கு நீங்கள் எழுதுங்க பேசுங்க. அப்போ அந்த பாரதிதாசன்கிற பட்டியல் சமூகமானவர் சொல்கிறது அந்த பாதிக்கப்பட்டவனாக வந்து எனக்கு இன்னும் அமௌண்ட் வரலாம், நான் அந்த ஆராய்ச்சி படிப்பை தொடரணும் அப்படின்னு கேட்குற அவனுடைய அழுகையோ அல்லது அவனுடைய ஏக்கமோ அவனுடைய உரிமையோ உங்கள் கண்ணுக்கு தெரில. பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து மற்ற சாதியினரும் மற்ற கட்சிகளும் நமக்கு உரிமைகளை வாங்கி தர மாட்டார்கள், நம்மளை ஓட்டா மட்டும்தான் பார்க்கிறார்கள். நமக்கான குரலை எழுப்ப நாமே எழ வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு எங்கே போய் நிற்குதுனாக்கா, அவனுக்கான உரிமையை அவனே எழுப்பும் பொழுது வாயில உரலை விட்டு ஆட்டுற கட்சியாக இன்னைக்கு மாறி இருக்கு. அப்போ அவன் வந்து ஒரு கைக்கூலி அப்படின்னு சொல்றீங்க. இதை அப்படியே கட் பண்ணுங்க. பிஜேபிக்காரன் என்ன சொல்லுவான், அந்த போராட்டம் வந்து பாகிஸ்தான்காரங்க நடத்துகிற போராட்டம், அவங்க போராளிகள் கிடையாது, அவங்க காலிஸ்தான்காரங்க உள்ள புந்துட்டாங்க. அப்படியே இங்கே வாங்க, அவன் திமுக காரன், அவன் விசிகாவே, அவன் வந்து பட்டியல் சமூகமே கிடையாது, அவன் வந்து திமுகவோட கைக்கூலி. இது ரெண்டுத்துக்கு ஏதாவது வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அப்போ உண்மை ஒருவேளை உங்கள் பக்கம் இருந்துச்சுனாக்கா என்ன உண்மையோ அதை மட்டும்தான் நம்ம எழுதுவோம். ஆனால் நீங்கள் என்னென்னலாம் எழுதுறீங்க பாருங்க. அப்போ உங்ககிட்ட உண்மை இல்லை. அடுத்தது இன்னொருத்தர் எழுதுறாப்புல பாருங்க, அவர் வந்து மாவட்ட அமைப்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருவிடைமருதூர் மாவட்டம் போட்டிருக்காப்புல, அசால்ட் பிரகாஷ் அப்படிங்கிறது அவருடைய ஐடி பேர். அவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க, மில்டன் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு எதுக்கு கோட்டு மாஸ்க்கு க்ளவுஸ் மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஆராய்ச்சி மாணவர்னு நமக்கு தெரியப்படுத்துறானா, இந்த பையன் சீக்கிரமாக எக்ஸ்போஸ் ஆகிடுவான். இவனை ஒரு மாதமாக ரெடி பண்ணியிருக்கானுங்க போல. அதாவது இந்த பையனை பாரதிதாசனை ஒரு மாதமாக தயார்படுத்தி மலேசியாவுக்கு அனுப்பி அந்த மாஸ்க்கு கோட்டெலாம் மாட்டி விட்டு ஒரு ஆராய்ச்சி மாணவர்களாக உட்கார வச்சு ஒரு பொய்யான அவதூறான செய்தி நம்ம பரப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர் பதிவு போட்டிருக்காரு. இதே மாதிரி இன்னும் நிறைய பதிவுகள் இருக்கு. உங்களுடைய அவர் சொன்னது என்ன, வன்னியரசன் சொன்னது. அப்போ பாரதிதாசன் என்கிற மாணவர் பட்டியல் சமூகம் தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இப்போ பாரதிதாசன் என்கிற மாணவர் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தில் பயன்பெறக்கூடிய பயனாளி தாங்கிறது அவர் தெரியும், அதுவும் சொல்லிட்டாப்புல. அப்போ அரசாங்கம் ஏற்கனவே பேமெண்ட் திமுக பேரில் திமுக எல்லா பேமெண்ட்டையும் அனுப்பிச்சிருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டாப்புல. ரிசிப்ட் அனுப்பலைங்கிறதா அவர் சொன்ன பிரச்சனை. அப்போ ரிசிப்ட் அனுப்பலைங்கிறதா எல்லாரும் எழுதியிருக்கணும். அதை விட்டு போட்டு இவனை ஒரு மாதமாக தயார்படுத்தியிருக்கு, இவன் வந்து திமுக கைக்கூலி, இவன் திமுக காரனுடைய மவனாக இருப்பான். இல்லைங்க, திமுக காரன மவனாக இருக்கட்டுமேங்கிறனா. திமுக காரன் மவன் பட்டியல் சமூகமாக இருந்தால் பட்டியல் சமூகம் கிடையாதா? இது ஏதோ அண்ணன் ராமதாசருடைய குரல் மாதிரி இருக்கு. மருத்துவர் ராமதாஸ் அப்படி தான் சொல்லுவாப்புல, பாமகவில் இருக்கிற வன்னியை மட்டும்தான் வன்னியர், பாக்கி எல்லாரும் காக்கா வன்னியர் அப்படின்னு சொல்லுவாப்புல. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, கடைசியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்றால் அங்கு விசிக கண்டிப்பாக வந்து நிற்கும், திருமாவளவன் இருப்பான், அவர்கள் அவங்களுக்கான உரிமை குரலை எழுப்போம் அப்படின்னு சொன்ன இயக்கம் கட்சி இன்னைக்கு எங்கே வந்து நிற்குதுனாக்கா, விசிகாவில் உள்ள பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பட்டியல் சமூகம், மற்ற கட்சியில் பட்டியல் சமூகமாக இருந்தால் அவன் பட்டியல் சமூகமே கிடையாதுன்னு ஒருத்தர் எழுதுறாரு. இன்னொருத்தர் என்னன்னாக்கா இவன் திமுக காரன் எழுதுறாரு, இவன் கைக்கூலின்னு எழுதுறாரு, இவனை ஒரு மாசமா தயார்படுத்திருக்காங்கன்னு எழுதுறாரு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எழுதலை, இவர் ஒரு பயங்கரவாதி,
இவருக்கும் ஒரு பயங்கரவாத அமைப்புக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் எழுதல. அது இல்லாம மற்ற எல்லாத்தையும் நீங்க எழுதிட்டீங்க. இது எல்லாத்தையும் எழுத விட்டு வேடிக்கை பார்த்து நீங்கள்லாம் ரசிக்கிறீங்கன்னா அப்ப தவறு உங்க மேல இருக்கு. அப்ப இது இந்த தாவேகா என்கிற ஆட்சி வந்து பிஜேபியினுடைய அடிசூட்டில் நடந்து கொண்டு போகிற ஒரு கட்சி ப்ராக்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப தெரிஞ்சுக்கிட்டே பட்டியல் சமூகத்து மாணவர்களுடைய இந்த படிப்புல மண்ணள்ளி போடுற வேலையை அது தீர்க்கமா பிஜேபி மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது நீங்க இதை எதிர்த்து பேசுறோம், உள்ள நடக்கிற விஷயங்களை வெளில சொன்னோம்னாக்கா அமைச்சர் பதவியை பிடுங்கி விட்டுருவாங்க, அப்ப நம்ம பதவி போயிடும், அதிகாரம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பதவி வெறியிலும் நீங்க அந்த அதிகார வெறியிலும் பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூக மாணவனையே திரும்ப குற்றவாளியாக்குகிற இடத்துக்கு நீங்க நகர்ந்திருக்கீங்க. இது மக்களாகிய நீங்கள் தான் இதுக்கு முடிவு சொல்லணும். அதனால் ஒருவேளை நான் பேசுகிறதா தவறு இருக்குனாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது தவறு என்கிற பட்சத்தில் திருத்திக்க நான் தயாராக இருக்கேன்.